நம்பி தேமுதிக களத்தில் நிற்கிறது. பணபலம், ஆட்சி அதிகாரத்தை நம்பி அதிமுக போட்டி. புதுக்கோட்டையில் கேப்டன் விஜயகாந்த் பிரச்சாரம். தங்கம் விலை திடீர் சரிவு. ஒரே நாளில் சவரனுக்கு 768 ரூபாய் குறைந்தது. ஜெகன்மோகன் ரெட்டி சொத்து குவிப்பு விவகாரம். பிசிசிஐ தலைவர் ஸ்ரீனிவாசனுக்கு சிபிஐ சம்மன். பதினைந்து மாத சிறைவாசத்துக்கு பின் ஜாமீன் பெற்ற ராசா இன்று தமிழகம் திரும்புகிறார். உற்சாக வரவேற்பு அளிக்க திமுக ஏற்பாடு. வணக்கம். விரிவான செய்திகள். மக்களை நம்பியே புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் தேமுதிக போட்டியிடுகிறது. ஆனால் அதிமுக பணபலத்தையும் ஆட்சி அதிகாரத்தையும் நம்பி தேர்தலில் நிற்கிறது என்றும் தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கூறியுள்ளார். புதுக்கோட்டை தொகுதி இடைத்தேர்தலில் கேப்டன் விஜயகாந்த் தேமுதிக வேட்பாளர் ஜாகிர் ஹுசைனை ஆதரித்து தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், புதுக்கோட்டை தொகுதி முழுவதும் மேடு பள்ளங்கள் என பயணம் செய்ய முடியாத நிலையில் சாலைகள் இருப்பதாகவும், குடிநீர் வசதி, பாதாள சாக்கடை வசதி இல்லை என்றும் குற்றம் சாட்டினார். இடைத்தேர்தலை முன்னிட்டு பிரச்சாரத்திற்கு வரும் ஜெயலலிதாவுக்காக அவசரமாக சாலைகள் போடப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். நல்ல ரோடு தானே போட்டிருக்காங்கன்னா வண்டி குதிக்குது, கீழே மேலே போய் இடிச்சுக்கிட்டு இருக்கேன். பக்கத்தில் இருக்க ஒருத்தர் செல்போன் என் பாக்கெட்ல சொல்லு, இந்த உன் செல்போன் நீ வச்சுக்க. அந்த அளவுக்கு ரோடு மோசம். ஒரு தார் டின்னை வச்சுக்கிட்டு இப்படி ஆட்டிக்கிட்டு இப்படியே ரோட போட்டு அவங்க வாட்டு போயிட்டாங்க. ஆக இப்படித்தான் அவசரமாக தேர்தல் வருதுங்கிறதுக்காக இவங்க வாட்டு ரோடு போட்டாங்க. மக்கள் பேருந்து கட்டண உயர்வு, மின் கட்டண உயர்வு, பால் விலை உயர்வால் கிடைக்கும் வருமானத்தை செய்தித்தாள்களில் அவரது படத்தை போட்டு விளம்பரமாக கொடுத்து ஜெயலலிதா வீணடித்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் ஓராண்டிலேயே சாதனை செய்துவிட்டதாக முதலமைச்சர் ஜெயலலிதா இந்தியா முழுவதும் நாளிதழ்களில் விளம்பரம் செய்துள்ளதை சுட்டிக்காட்டிய கேப்டன் விஜயகாந்த், மக்கள் வரி பணத்தில் 500 கோடி ரூபாய் விளம்பரம் கொடுத்துள்ளார் என்றும் குறிப்பிட்டார். அதிமுக அரசு ஓராண்டில் மக்களுக்காக சாதனை செய்திருந்தால் எதற்காக பிரச்சாரம் செய்ய அமைச்சர்கள் என அனைவரும் தொகுதிக்கு வந்திருக்கிறார்கள் என அவர் கேள்வி எழுப்பினார். அதிமுக இன்னைக்கு பால் விலை உயர்த்திருக்காங்க. ஏன்? இது 7 வருஷ கட்சிக்கு பயந்துகிட்டு 32 மந்திரிகள் மேற்கொண்டு 20 பேர், மொத்தம் 52 பேர் சேர்ந்த ஒரு குழுக்கள், 10 மேயர்கள், 26 சேர்மன்கள், இருக்கிற எம்எல்ஏக்கள், மொத்தம் 25,000 வண்டி ஓடுதுன்னு ஒரு கணக்கு சொல்றாங்க. இவ்வளவு பேர் ஏயா 100 ஆண்டு பேசும், ஒரு ஆண்டு சாதனை. 100 வருஷம் பேசுனா ஏன் இத்தனை பேர் வரீங்க? பேசாம வீட்டுல உட்கார வேண்டியதானே சென்னையில? ஏன் பயந்துகிட்டு அவங்க வாங்க இவங்க வாங்க எல்லாரும் விஜயகாந்த் ஓட்டு போட்டக்கூடாதுன்னு ஒவ்வொருத்தங்களும் சேர்ந்து திட்டத்துக்கு ஒரு 10 பேர் அனுப்புவீங்க. திட்டத்திட்டு திண்டுக்கல் வைய வைரக்கல் அப்படின்னு நினைச்சு நான் ஓட்டு கேட்டுதான் வரேன். இந்த மாதிரி ஓட்டு கேட்டு இவ்வளவு பேர் மந்திரி கூலி எப்ப தேர்தல் அதிகாரிகள் அறிவிக்காது முன்னாடி அறிவிச்சாங்க. இன்னைக்கு அவங்கள்ட்ட ஓட்டு கேட்டு வந்திருக்காங்களா? திருட்டுத்தனமா காசு கொடுக்கறதுக்கு தான் வருவாங்க. அது அவங்களுக்கு தெரியாத என்ன வேலை, என்ன எப்படி ஏமாத்துறாங்க இவருடைய தாய்மார்களே, பொதுமக்கள் சிந்தித்து பார்க்கணும். சங்கரன் கோவில் தொகுதியை போன்று தற்போது கிடைத்து வரும் தடையில்லா மின்சாரம் ஜூன் 12ஆம் தேதிக்கு பின்னர் கிடைக்காது என்றும் கூறிய கேப்டன், சங்கரன் கோவில் தொகுதியிலாவது பல கட்சிகள் போட்டியிட்டன. ஆனால் தேமுதிக அதிமுகவுக்கு இடையே நேரடி போட்டி நிலவும் புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் தேமுதிகவை சந்திக்க பயந்து அமைச்சர்கள் படையை ஜெயலலிதா களம் இறக்கி உள்ளதாக கேப்டன் விஜயகாந்த் கூறினார். கரண்ட் இப்ப 12ஆம் தேதி வரைக்கும் அனுபவிச்சு சங்கரங்கோவில் இப்படிதான் சொன்னாங்க. அந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் கரண்ட் அப்படியே வந்துகிட்டே இருந்துச்சு. அது மாதிரி இப்பவும் வரும். அதான் சொல்லல, ஒரு விஜயகாந்துக்கு பயந்து சங்கரங்கோலையாவது 7-8 கட்சி இருந்துச்சு. ஒரு விஜயகாந்துக்கு பயந்துட்டு இத்தனை வேறா என்னையா? மாறி மாறி ஆட்சியில் இருந்து வரும் கட்சிகள் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தரவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். ஊழல் புகார் கூறப்படும் ஒரு மத்திய அமைச்சரை பதவி விலக வேண்டும் என்று கூறும் முதலமைச்சர் ஜெயலலிதா 14 வருடமாக சொத்து குவிப்பு வழக்கை இழுத்தடித்து வந்த போதிலும் இன்னும் பதவியில் நீடித்து வருவது ஏன் என்றும் கேப்டன் விஜயகாந்த் கேள்வி எழுப்பினார். இன்னைக்கு பாருங்க, இவங்க சொல்றாங்க இன்னைக்கு டிவில உட்காந்துக்கிட்டு ஒரு மத்திய அமைச்சர் பதவியை விலகணுங்கிற. நான் அதெல்லாம் தப்பு நான் சொல்ல வரேன்.
அதே மாதிரி நீங்களும் யோக்கியமா இருக்கணும். ஒரு கேஸ் உங்களுக்கு சொத்து குவிப்புகளை 14 வருஷம் இழுத்துக்கிட்டே இருக்காங்களே, அப்ப நீங்க பதவி விலகுனீங்களா? அதே மாதிரி அவரு பதவி எப்படி விலகுவார்? ஆக நீங்க பதவி விலகினாதான் அவரும் பதவி விலகுவார். அப்ப தன் முதுகுல என்ன இருக்குன்னு பாத்துக்கிட்டு தான் அடுத்தவங்களை குறை சொல்லணுமே தவிர மீதி எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு ஒரு பழமொழி இருக்கு. மணல் கொள்ளை தமிழ்நாட்டில் நடக்கவே இல்லை என்று சட்டசபையில் முதலில் தெரிவித்த முதலமைச்சர் ஜெயலலிதா, பின்னர் அதை மாற்றி மணல் கொள்ளையில் ஈடுபடுவோர் இரும்பு கரம் கொண்டு அடைக்கப்படுவார்கள் என்று முன்னுக்கு பின் முரணாக பேசியதாக கேப்டன் விஜயகாந்த் குற்றம் சாட்டினார். மணல் கொள்ளையை பத்தி எல்லாரும் கேள்வி அப்படியா நடக்குதா தமிழ்நாட்டில் சொல்றாங்க. யாரு சொல்றாங்க? முதலமைச்சர். மறுநாள் அதே சட்டசபையில மந்திரி தங்கமணி சொல்றார் 13 கோடி ரூபாய் மணல் கொள்ளையில் ஈடுபட்டவங்களுக்கு அபராதம் போட்டிருக்கேன். அபராத தொகை 13 கோடி ரூபாய் வசூல் பணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அதற்கு மறுநாள் ஜெயலலிதா வந்து சொல்றாங்க, இரும்பு கரம் கொண்டு அறுக்கிறேன். இல்லைங்க, முந்தா நாள் சொன்னீங்க மணல் கொள்ளை நடக்கிறது, இப்ப இரும்பு கரம் கொண்டு நடக்கவில்லை. இதுதான் மக்களே அங்க தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அதிமுக அரசின் அராஜகத்தை எதிர்க்கும் விதமாகவே புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் தேமுதிக களம் இறங்கி இருப்பதாக அவர் தெரிவித்தார். ஆட்சியையும் அராஜகத்தையும் பணபலத்தையும் நம்பி அதிமுக போட்டியிடுவதாக கூறிய கேப்டன் விஜயகாந்த், மக்களை நம்பியே இந்த தொகுதியில் தேமுதிக வேட்பாளர் ஜாகிர் உசேனை நிறுத்தியிருப்பதாக தெரிவித்தார். தேமுதிக வேட்பாளருக்கு வாக்களித்து மக்களுக்கு வேதனை அளிக்கும் அதிமுக ஆட்சிக்கு கடிவாளம் இடுமாறு கேப்டன் விஜயகாந்த் வேண்டுகோள் விடுத்தார். ஜி. ராமகிருஷ்ணன் அதிமுகவின் மக்கள் விரோத போக்கை தடுத்து நிறுத்த தேமுதிகவிற்கு வாக்களிக்குமாறு புதுக்கோட்டை தொகுதி மக்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. புதுக்கோட்டை தொகுதி தேமுதிக வேட்பாளர் ஜாகிர் உசேனை ஆதரித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். இடைத்தேர்தலில் அதிகார பலம், பணபலம் தில்லுமுள்ளு நடைபெறும் என சில எதிர்க்கட்சிகள் இடைத்தேர்தலை புறக்கணித்து இருந்தபோதும் புறக்கணிப்பது சரியாகாது என்று ஆளும் கட்சியை எதிர்த்து இந்த தேர்தலில் தேமுதிக களம் இறங்கியுள்ளது. அதற்கு ஆதரவாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பிரச்சாரம் செய்து வருகிறது. இடைத்தேர்தலில் ஆளும் கட்சி தோற்றால் ஆட்சி மாற்றம் நிகழாது. ஆனால் மக்கள் விரோத போக்கை தடுத்து நிறுத்தி கடிவாளம் போட தேமுதிகவுக்கு மக்கள் வாக்களிப்பது அவசியம் என்று ஜி. ராமகிருஷ்ணன் கூறினார். அந்த வகையில் புதுக்கோட்டை மக்கள் அதிமுகவிற்கு பாடம் புகட்ட வேண்டும். அதற்காக இந்த தேர்தல் நல்ல வாய்ப்பாகும் என்று ஜி. ராமகிருஷ்ணன் உரையாற்றினார். தங்கம் விலை ஒரே நாளில் பவுன் ஒன்றுக்கு 700 ரூபாய்க்கு மேல் குறைந்துள்ளது. தங்கத்தின் விலை கடந்த சில வருடங்களாக ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கிறது. கடந்த 2ஆம் தேதி ஒரே நாளில் பவுன் ஒன்றுக்கு 824 ரூபாய் வரை அதிகரித்தது. ஒரு வாரத்திற்கு பின்னர் மீண்டும் தங்கத்தின் விலையில் சரிவு தொடங்கியிருக்கிறது. 24 கேரட் சொக்க தங்கத்தின் விலை பவுன் ஒன்றுக்கு 768 ரூபாய் குறைந்து 23,304 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை பவுன் ஒன்றுக்கு 712 ரூபாய் குறைந்து 21,792 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. முதலீட்டாளர்கள் பங்கு சந்தையில் முதலீடு செய்வது அதிகரித்து இருப்பதே தங்கம் விலை குறைந்ததற்கு காரணமாக கூறப்படுகிறது. அமெரிக்காவில் நலிவடைந்த வங்கிகளுக்கு 4 ஆண்டுகளாக வட்டியில்லாத கடன் வழங்கப்பட்டது. இனி இது வழங்கப்பட மாட்டாது என அந்நாட்டு அரசு அறிவித்துவிட்டது. இதன் காரணமாகவும் தங்கத்தின் விலை திடீரென குறைந்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் இது தற்காலிக சரிவு என்றும் அடுத்த 4 அல்லது 5 நாட்களில் தங்கத்தின் விலை மீண்டும் உயரக்கூடும் என்றும் தங்க நகை வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜெகன்மோகன் ரெட்டி வழக்கில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு பிசிசிஐ தலைவருக்கு இந்தியா சிமெண்ட் உரிமையாளருமான ஸ்ரீனிவாசனுக்கு சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது. சிபிஐ அனுப்பியுள்ள சம்மனில் அடுத்த வாரம் விசாரணைக்கு ஆஜராகும்படி உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆந்திராவின் ரங்காரெட்டி, நலகொண்டா ஆகிய மாவட்டங்களில் இந்தியா சிமெண்ட்டுக்கு சொந்தமான 2 சிமெண்ட் தொழிற்சாலைகள் உள்ளன. YS ராஜசேகர ரெட்டி முதலமைச்சராக இருந்தபோது இந்த சிமெண்ட் தொழிற்சாலைகளுக்கு அதிக அளவு தண்ணீர் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதற்கு பிரதிபலனாக ஜெகன் நடத்தி வரும் ஜெகதி பப்ளிகேஷன்ஸ், பாரதி சிமெண்ட் ஆகிய நிறுவனங்களில் 135 கோடி ரூபாய் வரை ஸ்ரீனிவாசன் முதலீடு செய்துள்ளார். இதுகுறித்து விளக்கம் அளிக்கும்படி சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது. முன்னாள் ஆந்திர நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் பொன்னாலா லட்சுமையாவிடம் ஸ்ரீனிவாசனின் சிமெண்ட் நிறுவனங்களுக்கு தண்ணீர் ஒதுக்கீடு செய்தது குறித்து சிபிஐ நேற்று விசாரணை நடத்தியது. முன்னாள் வருவாய்த்துறை அமைச்சர் தர்மனா பிரசாத ராவிடம் டால்மியா சிமெண்ட், பென்னா சிமெண்ட் நிறுவனங்களுக்கு சுண்ணாம்பு சுரங்கங்கள் ஒதுக்கீடு செய்தது குறித்தும் விசாரணை நடைபெற்றது.
ஜெகன்மோகன் ரெட்டியிடம் 5 நாட்கள் விசாரணை நேற்று முடிவுற்றதை அடுத்து அவர் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டார். 2G வழக்கில் ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட ராசா 1.5 ஆண்டுக்கு பிறகு இன்று தமிழ்நாட்டுக்கு வருகிறார். டெல்லியில் இருந்து விமானம் மூலம் மாலை 5:30 ராசா, அவரது மனைவி உள்ளிட்டோர் சென்னைக்கு வருகின்றனர். ராசாவை வரவேற்க திமுகவில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நாடாளுமன்ற எம்பிக்கள் அனைவரும் விமான நிலையத்திற்கே சென்று வரவேற்கின்றனர். பெரம்பலூர் மாவட்ட திமுகவினர் ஏராளமானோர் சென்னைக்கு வரவுள்ளனர். சென்னை வந்ததும் முதலில் திமுக தலைவர் கருணாநிதியை ராசா சந்திக்கிறார். இதனைத் தொடர்ந்து அவர் பெரம்பலூர் புறப்பட்டு செல்கிறார். தமது வீட்டில் சில நாட்கள் ஓய்வு எடுக்கிறார். பின்னர் அவர் தமது உதகை தொகுதிக்கு சென்று மக்களை சந்தித்து பேசுகிறார். 2G வழக்கில் முதன்மை குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுள்ள ராசா கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் கைது செய்யப்பட்டார். 2G வழக்கில் கைது செய்யப்பட்ட கனிமொழி உள்ளிட்டோர் ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டனர். இதையடுத்து ராசா கடந்த மாதம் 15ஆம் தேதி ஜாமீன் மனு தாக்கல் செய்தார். தமிழ்நாட்டுக்கு செல்லக்கூடாது, தொலைத்தொடர்புத்துறை அலுவலகத்திற்கு செல்லக்கூடாது என்பது உள்ளிட்ட நிபந்தனைகளுடன் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது. இந்நிலையில் தமிழ்நாட்டுக்கு செல்வதற்காக அனுமதிக்க வேண்டும் என டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் ராசா மனு செய்தார். மனுவை விசாரித்த நீதிபதி OP ஷைனி 8ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை தமிழ்நாட்டிற்கு செல்ல அனுமதி அளித்தார். 2G வழக்கில் தொடர்புடையவர்களை நேரடியாகவோ மறைமுகமாகவோ மிரட்டவோ யாருக்கும் வாக்குறுதியோ அளிக்கக்கூடாது என்று நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. தமது பாஸ்போர்ட்டை ஒப்படைக்கும்படியும் ராசாவுக்கு உத்தரவிட்டுள்ளது. திமுக முன்னாள் அமைச்சர் KN நேருவின் தம்பி ராமஜெயம் கொலை வழக்கில் துப்பு துலங்கியிருப்பதாகவும் கொலையாளிகளை போலீசார் நெருங்கிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. ராமஜெயம் கொலை தொடர்பாக விசாரணை நடத்திய போலீசார் ராமஜெயத்துடன் நெருங்கிய தொடர்புடைய நபர் மீது தங்களது சந்தேக பார்வையை திருப்பியுள்ளனர். உரிய ஆதாரங்கள் கிடைத்தால் அந்த நபர் எந்த நேரமும் கைது செய்யப்படலாம் என்று காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதனிடையே ராமஜெயம் கொலையானது முதல் தாடி வளர்த்து வந்த அவரது அண்ணன் நேரு திடீரென்று மொட்டை அடித்து தாடியை எடுத்த நிலையில் கடந்த சில நாட்களாக கட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வருகிறார். அநேகமாக கொலையாளிகளை போலீசார் நெருங்கிவிட்டிருக்கலாம் என்ற உறுதியான தகவல் கிடைத்திருக்கும் நிலையிலேயே நேரு மொட்டை அடித்திருக்கக்கூடும் என்றும் திமுகவினர் கூறி வருகின்றனர். அதே நேரத்தில் ராமஜெயம் கொலையாளிகள் போலீசிடம் சிக்கிவிட்டதாகவும் அவர்களை போலீஸ் விசாரித்து வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ராமஜெயம் படுகொலை செய்யப்பட்டு 2 மாதங்கள் ஆகியுள்ள நிலையில் ராமஜெயம் கொலை வழக்கில் இன்னும் ஓரிரு நாட்களில் பெரிய திருப்பங்களை எதிர்பார்க்கலாம் என்று கூறப்படுகிறது. ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறப்பு இல்லை. குறுவை சாகுபடி செய்ய முடியாமல் தஞ்சை, நாகை, திருவாரூர் விவசாயிகள் தவிப்பு. கும்பகோணம் தனியார் வங்கியில் கொள்ளை முயற்சி, அலாரம் அடித்ததால் பல கோடி ரூபாய் தப்பியது. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.